ஹாய் ப்ரோ. இந்த தேர்தல் ஆணையம் படு சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு ஸ்கெட்யூல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. திங்கட்கிழமை காலையில் செய்தியில் கேட்குறோம், 1,26,00,000க்கு அளவுக்கு கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறாங்க, பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க, தக்க ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லி. சரிடா, அரசியல்வாதிகள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க, கருப்பு பணமெல்லாம் இனி கொண்டு போக முடியாது அப்படின்ற சந்தோஷத்தோட, சரி யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை எல்லாம் பறிமுதல் பண்ணாங்க அப்படின்ட்டு அந்த செய்தியில் டீட்டெயில்ஸை கேட்டால் நமக்கு பெரிய அதிர்ச்சி. எல்லாமே நம்மளை மாதிரி பொது ஜனங்கள்கிட்ட இருந்து அன்றாட பயன்பாட்டுக்கு இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்கான பணம். இது எல்லாமே சின்ன சின்ன வியாபாரிகள், விவசாயிகள், குடும்பஸ்தர்கள், இவங்ககிட்ட இருந்து ஆவணம் இல்லை, தக்க ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பறிமுதல் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கம்பத்தில் சந்தை. அந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 500 கடையாவது இருக்கும். ஒவ்வொரு கடையிலும் குறைஞ்சபட்சம் 25,000, 50,000, 1,00,000, 2,00,000ன்றதெல்லாம் சர்வசாதாரணமாக டிரான்சாக்ஷன் நடக்கும். இப்போது அந்த கடையில் இருக்கிறவர் ஒரு 2,00,000 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு இன்னைக்கு சந்தையில். அவர் என்ன ஆவணத்தை கொடுக்க முடியும்? என்ன ஆவணத்தை கொடுக்க முடியுங்க? அவர் எப்படி அந்த சந்தை முடிஞ்சு வீட்டுக்கு பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? பேங்க்கில் டெபாசிட் பண்ண முடியாது. பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறதுக்கு போகிறோன்னா அதையுமே நீங்கள் கான்ஃபிஸ்கேட் பண்ணியிருக்கிறீங்க. கோழிக்கடை கறிக்கடைக்காரரு, அவர் கறிக்கடையிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு, பேங்க்கில் டெபாசிட் பண்ணணுன்னு தான் போகிறாரு, அவர்கிட்ட பறிமுதல் பண்ணியிருக்கிறீங்க. ஆவணம் கேட்குறீங்க. கறிக்கடை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா, சிட்டா, அடங்கல் அது எல்லாத்தையுமே அவர் கொடுக்க முடியுமா? அதைத்தான் நீங்கள் ஆவணம்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இன்னைக்கு கறி வாங்கினவங்க இந்த இத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்கன்ட்டு அவங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே எழுதி விலாவாரியாக எழுதி வச்சு அதை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணணுமா? என்னங்க ஆவணம் கேட்குறீங்க? எப்படிங்க ஆவணம் கொடுக்க முடியும்? இந்த வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நெடுநாள் கோரிக்கையாக தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்லையுமே இதை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தளர்த்துங்க. இந்த 50,000ன்றது ஒரு 1,00,000, 2,00,000 மாற்றுங்க. வீட்டு பொருள் வாங்கணும்னாலுமே கூட 1,00,000, 2,00,000ன்றது ஆகி போயிடுதுங்க. கல்யாணம் காட்சி நடக்குது, ஒரு நல்லது போல் நடக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் இதை ஒரு 2,00,000 உயர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஏன் இந்த தேர்தல் ஆணையம் செவி மடுக்கவே இல்லை அப்படின்றது நமக்கு தெரியல.